ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எவ்ரிடே வைப்ஸ் வித் அஹானா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியோட சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று எனக்கு ஃபீவருங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. என்ன யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 1 வீக்லேயே படுத்துட்டுன்னு வீட்டில் கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கணும் இல்லையா, நம்ம வேலையில் நாம் தான் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருக்கணும். அதுக்கு தாங்க என் டைப் அப்படி தான், ஏதாச்சும் செஞ்சால் அதில் என் 100% கொடுக்கணுன்னு ரொம்ப நினைப்பேன். ஒரு 2-3 டேஸாக என் பையன் மேக்ரோனி செஞ்சு கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருங்க. சரி, இன்றைக்கி டின்னர் மேக்ரோனி தானே டிசைட் பண்ணியாச்சு. பட் எப்பவும் போல் யூஸ்வலாக சிக்கனில் செய்யாமல் மட்டனில் செய்யலாம் ஸ்பெஷலானு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் ரெட் கேப்சிகம், ஹாஃப் எல்லோ கேப்சிகம், அதையும் கட் பண்ணி சின்னதாக நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ பியூரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால நான் டொமேட்டோ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு பொடி பொடியாக நான் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 250 கிராம் மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் 350 கிராம் மேக்ரோனி சேர்த்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் வந்தால் மீடியம் ஃப்ளேமில் போதுமானது. 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் டக்குன்னு மூடியை ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ரோனி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் குக்காகி வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ராத் இருக்குல்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த இறைச்சியில் உள்ள முள்ளெல்லாம் நீக்கிட்டு நான் போன்லெஸ்ஸாக மட்டன் பீசஸை சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 150 கிராம் மஷ்ரூமை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. பூண்டு முதல்ல போட்டு வதக்குங்க. இந்த பூண்டு நீங்கள் சேர்க்குறப்ப என்ன தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்தால் தான் அந்த ஸ்மெல் அந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து மல்லி இலையும் அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய டைப்பில் மேக்ரோனி ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் சாட்டே பண்ணுங்கள். இந்த பக்கம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் என் பையனுக்கு ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதனால் எதையாச்சும் மிஸ் பண்ணிடுவோமான்னு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்துச்சு. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூடையாகவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா வறுப்பு இருக்கிறதுனால எனக்கு இது ஓகே. நீங்கள் உங்கள் ஸ்பைசினஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளி பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் உங்ககிட்ட தக்காளி பியூரி இல்லைன்னா இது ஒரு அல்டர்னேட்டிவ். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தக்காளி பியூரி இருந்துச்சு, ரெடிமேடாக வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதை விட அது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். சீரியஸாகவே இந்த டிஷ்ஷு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணுறப்ப டைரெக்டாக சிக்கன் போட்டுருவீங்க. ஆனால் இப்போ நம்ம மட்டன் யூஸ் பண்ணுறதுனால மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எல்லாமே வேக வைக்க போகிறோம். நம்ம குட்டி குட்டி பீஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மட்டனையும் சேர்த்து இப்போ சாட்டே பண்ணுங்கள். நேச்சுரலாகவே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப அந்த மட்டன் ப்ராத் அந்த தண்ணியில் ஒரு கொழப்பு இருக்கும் இல்லையா, அது இந்த மக்ரோனிக்கும் கொடுத்து ஃபுல்லாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் அதில் இறங்கி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த காளானை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி சொன்னேன்ல, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் இதுலேயே வேகட்டும். இப்போ நம்ம போட்ட உப்பு அப்புறம் தண்ணி எல்லா மசாலா எல்லாம் ஈக்குவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுட்டு போகிறோம். இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், மக்கரோனி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. வாவ், அந்த மூடியை திறந்தோன்னே அதோட அரோமா அவ்வளோ டாப் டக்கராக வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது அந்த மசாலா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் முன்னாடியே கேப்சிகம் ஆட் பண்ணலன்னா, கேப்சிகம் நம்ம ராவாக சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள் இல்லையா, அதை நீங்கள் அப்போவே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப குழஞ்சி ரொம்ப வெந்து போயிடும். அது நம்மளுக்கு நல்லா இருக்காது அந்த கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கிறப்ப அது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம மேக்ரோனியையும் சேர்த்துக்கலாம்.
மறுபடியும் சூப்பராக இவனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காட்டுறேன்ல, இதை இங்கே சுக்கான்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, வினிகர் தான். நம்ம எப்போதும் ஒரு புளிப்புக்கு கொஞ்சம் லெமன் ஊற்றுவோம் இல்லையா, லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் ஊற்றி பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மறுபடியும் இவனை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த மெக்ரோனி குலையவே இல்லை, ஒன்றோடு ஒன்று ஒட்டவும் இல்லை. அது ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப அந்த மெக்ரோனியில் கொஞ்சமாக ஆலிவ் எண்ணெய் ஊற்றணும்ல, அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கும். ஆல்மோஸ்ட் இந்த டிஷ்ஷோட ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோன்னு சொல்லலாம். இப்போ இவன் மேலே லாஸ்ட்டாக ஒரிகானோ தூவி விடுங்க. ஒரிகானோ உங்களுக்கு சூப்பரான ஒரு அரோமா கொடுக்கும். நார்மலாக சில பேர் கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் பர்சனலாக சொல்கிறேங்க, கஸ்தூரி மேத்தியை விட ஒரிகானோ உங்களுக்கு ஒரு சூப்பர்பான அரோமா கொடுக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 கப் விப்பிங் க்ரீமை அப்படியே மேலாப்பில் நம்ம ஊற்ற போகிறோம். இது அந்த டெக்ஸ்சரை இன்னும் சாஃப்டாக க்ரீமியாக ஆக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டான். இன்னும் டெக்னாலஜியில் நம்ம இந்த மாதிரி ஃபோன்லேயே ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல போல இருக்குங்க. இல்லைனா பார்த்தீங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு பதில் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அப்படி தாங்க இருக்குன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் சீரியஸாகவேங்க, இந்த பீஸாவோட அரோமா இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பீஸா நார்மலாக ஒரிகானோவும் கேப்சிகமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.